ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 8வது மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைகொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகள் பிழைப்பான், நான் கர்த்தர். கர்த்தருடைய நாம் மகிமைப்படும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? வசனத்தினாலே வாழ்வு தருகிறவர், பிழைக்க வைக்கிற தேவன். இந்த உலகத்தில் மனிதனுடைய பிழைப்பு அவர் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கலாம். ஊழியக்காரனையும் கர்த்தர் ஊழியத்தினால் பிழைப்புட்டுகிறார். ஆனால் எல்லாரையும் தேவன் பிழைப்புட்டுகிறது எதனால் அப்படின்னா, அவருடைய வசனத்தினாலே கர்த்தர் என்ன செய்கிறார்? பிழைப்புட்டுகிறார். அவர் வசனம்தான் அது இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கு பிரயோஜனமான ஒரு ஆகாரம். அதைத்தான் சாத்தான் இயேசுவை சோதித்த போது சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. மத்தேயு 1:4 வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:4 வசனம். அவர் பெயர்த்துறமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. பாருங்க, ஒருத்தர் சாப்பாட்டினால மாத்திரம் பிழைச்சிருவான் அப்படின்னா அது தப்பு. நீங்கள் நல்லா சாப்பிடுதாங்க, சம்பரமாக சாப்பிடுதாங்க, மட்டன், சிக்கன், அது இதுன்னு எல்லாம் சாப்பிடுதான். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேய் பிடிச்ச மாதிரியே இளையவங்க. வாழ்க்கையில் நிம்மதி கிடையாது, வாழ்க்கையில் சமாதானம் கிடையாது, எதையோ பறி கொடுத்தது மாதிரியே. சில பேர் இந்த சாப்பாடு உலக பிரகாரம் மாம்சீகமான சாப்பாடு சாப்பிட்றாங்க, ஆனால் வாழ்க்கையில் என்ன கிடையாது, சந்தோஷம் விலை கொடுத்து தான் வாங்கணும் போல் அப்படி இருக்குது. ஆனால் இந்த வசனம் எந்த மனிதனுக்குள் போகிறதோ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்த பிசாசு இந்த வசனத்தை தான் வாசிக்க விடாமல், அதற்கு கீழ்ப்படிய விடாமல், பைபிள் வசனம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, மனிதனை சந்தோஷப்படுத்தக்கூடியது. எத்தனை வசனங்கள்! நீ பயப்படாது. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்திங்களா? ஏறக்குறைய 365 தடவைக்கு மேலாக ஆண்டவர் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இந்த வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். மனுஷனுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதை எடுத்தாலும் பயம்தான். வியாதியை கண்டால் பயம், சுகரை கண்டால் பயம், ப்ரெஷரை கண்டால் பயம், வழியில் பயம், கடன்காரனை கண்டால் பயம். எத்தனை விதத்தில் பயம் சொல்ல முடியாது. நாளைய காரியத்தை நினச்சா பயம். இப்படி பயம் 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 வாழ்க்கையே பயத்தில் நினைச்சுவான். ஒரு டிக்ஷனரியில் வாசித்தேன், சோத்திர வீரனுக்கு ஒரே எதிர்ப்பு தான் மரணமா, பயப்படுகிறவன் டெய்லி சாகிறான் என்று எழுதப்பட்டிருந்தது. அதனால் இந்த கண்ணுதின கண்மொழி தெரிஞ்சு கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த வசனத்தை நல்லா வாசிங்க, உங்களுடைய வாழ்க்கையை செழிக்கும், நாம் பிழைக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் புது பலன் வந்துக்கிட்டே இருக்கும். நீ தண்ணீரை கிடக்கும்போது நான் உன் கூட இருக்கிறேன் அப்படி சொல்லும்போது நாங்கள் எப்படி இருக்கோம்? தண்ணீரை, ஆறுகளை, அக்கினினா பிரச்சனையுடைய வேகம், பிரச்சனையுடைய அது என்ன சொல்கிறது, வலிமை, தண்ணீரை போல, ஆறுகளைப் போல, அக்கினியைப் போல. இந்த வார்த்தையை வாசிக்கும் போது செத்து கிடந்தவன் கூட உயிர் பெற்றுவான். கர்த்தர் நம்ம கூட இருக்கிற நமக்கு தோத்தரையா துண்டை, எங்கள் ஊரில் கிராமத்தில் துண்டை உதறிட்டு போயிட்டே இருக்கியா அப்படிம்பாங்க. அதே மாதிரி பிரச்சனைகளை உதறிட்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார் அப்படி போயிட்டே இருப்பாப்புல. கர்த்தருடைய நாம தாவீதும் அப்படித்தான், துண்டை உதறிட்டு அமைச்சார் போயிட்டே இருந்தேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சீமையை தூசிக்கிறான்னா தூசிக்கட்டும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இது யாருக்கு வர்ற? வேத வசனத்திலே அதிக ஆர்வம் உள்ளவர்கள், அதை வாசிக்கிறவர்கள், அதை கடைபிடி. அதை சொல்கிறது, அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் வசனத்தால் பிழைப்பான். இந்த பைபிள் சாதாரணப்பட்டது கிடையாது, நம்மை பிழைக்க வைக்கிறது. இதை பிடிச்சிக்கிடுங்க, கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அழிவு என்பதே கிடையாது. இந்த வசனம் நம்மை வாழ நல்ல பிதாவே, நம்முடைய வார்த்தைகளை தந்து எங்களை வாழ வைத்து பிழைப்பூட்டி போஷித்து காப்பாற்றுகிறபடினாலே இந்த கண்மலை தெரிஞ்சு கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த நிலைமையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நீர் தான் அறிந்தார். அவர் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுத்து நம்முடைய வசனத்தின் மூலமாய் தேற்றுகிறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு நிமித்த ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை 6 கலந்து கொள்ளுங்கள். நாளை மறுதினம் அனுதின கண்மலை தெரி சந்திக்கு வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாய் நடத்துவதாக. ஆமென்.